பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். யாரா இருந்தாலும் சரி, ஒன்றை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும். எனக்கு தெரியாத விவரமா, எனக்கு தெரியாததா, நான் எல்லாம் அறிந்த எப்படி எதை எப்படி செய்யணும் எனக்கு தெரியும்பீங்க. ஆனா ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் காணாதபடிக்கு நம்ம ஒளிச்சு வைக்க முடியுமா? நாம எப்படி போய் ஒளிஞ்சாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார். உங்களுடைய வேதத்தை தயவு செய்து திருப்பங்க பார்க்கலாம். யோனாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1-2 வசனத்திற்கு. அதுல இருந்து நீங்க 1ஆம் வசனத்திலிருந்து திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கத மலைதலிலே, குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கத மலைதலிலே, ನಾವು ಗುರುಬೇಸು ಸ್ವಾಮಿ ಕೊಡುತ್ತು ಎನ್ಪಾವಿ ಕೊಳ್ಳಾಯ್ ಕಳ್ಕೊಂಡೆ. ನಾವು ಗುರುಬೇಸು ಸ್ವಾಮಿ ಕೊಡುತ್ತು ಎನ್ಪಾವಿ ಕೊಳ್ಳಾಯ್ ಕಳ್ಕೊಂಡೆ. பொன்முடி பொருந்தின அடைந்தே சிலுவையில் சேர்த்தனையோ, சிதசினில் பொன்முடி பொருந்தின அடைந்தே சிலுவையில் சேர்த்தனையோ, தீய திருக்கணக்கால்களில் ஆண்டிகள் அடித்தார் சேலை திரட்டூழ, திருக்கணக்கால்களில் ஆண்டிகள் அடித்தார் சேலை திரட்டூழ. சந்திர சூரிய சகலமான சேலைகள் சகியாமல் நாடுதையோ, சந்திர சூரிய சகலமான சேலைகள் சகியாமல் நாடுதையோ, தேவ சுந்தர மைந்தல் உயிர் விடும் காட்சியா துடிக்க நெல்லுண்டோ, தேவ சுந்தர மைந்தல் உயிர் விடும் காட்சியா துடிக்க நெல்லுண்டோ. பாவிகள் நடுவில் பாவிகள் நேசர் பாதகன் போத்தங்க, பாதகன் நடுவில் பாவிகள் நேசர் பாதகன் போத்தங்க, யூத பாதக பணி யாசங்கள் பண்ணி படுத்திய கொடுமை தந்தை, யூத பாதக பணி யாசங்கள் பண்ணி படுத்திய
கொடுமை தன்னை எருசலேம் மாதே மருகி நீரழுதே எங்கி புலம்பலையோ எருசலேம் மாதே மருகி நீரழுதே எங்கி புலம்பலையோ ஆதி எருசலேம் மதிவல் இளம்பழமாடும் எடுத்த கோலமிதோ ஆதி எருசலேம் மதிவல் இளம்பழமாடும் எடுத்த கோலமிதோ. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்கலாமா? யோனாவின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் முதல் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து. நல்ல கவனிங்க. சில நேரம் நம்ம எந்திரிக்க மாட்டோம். அதனாலதான் புலம்பல் 2:19 வாசிக்கிறோம். நீ எழுந்திரு, ராத்திரியில முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்திலே இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால மூர்ச்சித்து கிடக்கிற உன் பிள்ளைகளுக்காக உன் கைகளை ஏறெடுனார். எபேசியர் 5:14 ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது உன்னை பிரகாசிக்க பண்ணார் என்று எழுதி இருக்கிறதே. எழும்பு எழும்பு சீயோனேன் ஏசாயா சொன்னார், உன் வேளை வந்ததுன்னார். அன்னை எமில் அண்ணன் பாட்டில் எழுப்பினார். என்ன பாட்டினாரு? உலகம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துளிதான் மழை மாறி பொழியும், நாள் வரை உயர்த்திடுவோம். உலகம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துளிதான் மழை மாறி பொழியும், நாள் வரை உழைத்திடுவோம். உலகம் தெளியனுங்க. இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிறோம். சோம்பேறியே, நீ எழுந்து எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இந்த 6 அடி மனுஷனுக்கு எங்க பள்ளிக்கூடம் இருக்கு? எறும்பு புத்துல. எறும்பு புத்துல தான் ஞானம் வேண்டி இருக்கு. ஏன்னா இவன் படுத்து கிடக்கிறவன் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு தூங்கட்டும்னா அப்போ அவன் வீடு எப்படி இருக்கும்? தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனை போலவும் வறுமை ஒளிப்போக்கிற போல தான் உன் வீட்டுக்கு வந்து சேருனார். எனக்கு அன்பாவிலே தூக்கம் கந்தையை உடுத்து விற்கும். அதனால தான் சோம்பேறி, நீ எழுந்து எங்கே போ? எறும்பிட்ட போ, அதை பாரு. அதுக்கு ஞானம் எங்கேருந்து வந்துச்சு? ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடன்கிறோம். ஆனால் இந்த மனுஷனுக்கு எங்கே போய் தான் ஞானம் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு? எறும்பை பார்த்து வாழ்க்கையை கற்றுக்கிற வேண்டியது. இங்கே பார்க்கிறோம், யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஏன்னா நம்ம கட்டளைகளை என்ன செய்யணும்? ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். செய்யணுமா இல்லையா? நாம் அவர் சொன்னதை செஞ்சாதான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். சீசர்களுக்கு சொன்னார், நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போங்கப்பா. புறப்பட்டு போய் நான் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தனோ அதெல்லாம் அவங்க கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உபதேசம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க. உலகத்தின் முடிவு வரையும் தான் நான் உங்கள் கூட தான்ப்பா இருப்பேன். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கையை விட்டு போகிறதும் இல்லைன்னார். சீசர்களுக்கு சொன்னார். ஆனால் அந்த யோனாவுக்கு சொன்னார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய். நம்ம வந்து அந்த ஆறுதலாக சொல்ல சொன்னால் போகலாம், ஆனால் விரோதமாக பிரசங்கம் சொன்னால் என்ன போய் பாண்டவன
ஆறுதல் தேறுதல் அடித்திடும் தேயல், ஆறுதல் தேறுதல் அடித்திடும் தேயல், ஒரு முன்னிருபடி நிமலனே ஓயல், இருப்பதும் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ, இருப்பதும் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. அருள்கடலாவீசம் அடியவன் பாசம், அருள்கடலாவீசம் அடியவன் பாசம், ஒரு கவிதை தவின் உயரான தேசம், திருப்பதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ, திருப்பதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. இப்படி பிரசங்கம் பண்ண சொன்னால் ஆறுதல் தேறுதல் அழித்து நேயன்னா அவர் போயிருப்பார். நம்மளும் அப்படிதான். கொஞ்சம் கடினமான உபதேசம்னா யார் இதை கேட்பா? இந்த கடினமான உபதேசத்தை யார் கேட்பா? சீசரில் என்னை சொல்லலையா யோவான்ல? எனக்கு கண்பார்ல இவர் என்ன சொன்னார், நீ போய் ஆறுதலாக சொல்லுன்னா எந்திரிச்சு போயிருப்பார். நீ இந்த மகா நகரமாகிய நினிவேக்கு விரோதமா என்ன செய்ய பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி. எங்க ஓடுறது? ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே, ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே, நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, பெரிய மாதவனே உன்னாத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழு சுகமாயிரு மகனே, பெரிய மாதவனே உன்னாத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழு சுகமாயிரு மகனே. நல்ல கவனிக்கு. இப்படின்னா நம்ம ரைட்டு பாடுவோம். இதோ சீக்கிரமாய் வருகிற உன் விளக்கு தண்டிலேருந்து விளக்கை எடுத்து போடுவேன், மனம் திரும்ப. இப்படி பிரசங்கம் பண்ணுவோமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரசங்கத்துக்கு தான் ஆட்கள் ஓடும். என் மக்களே, இயேசுதோ நான் வந்திருக்கிறேன். நீ போய் உன் கிரியைகளை சரிப்படுத்துறேன்னா, உன் விளக்கை எடுத்து போடுவேன்னா அடுத்த நாள் அங்கே வரவே மாட்டாங்க. நான் ஒரு சமயத்தில் எங்கள் சபையில் பிரசங்கம் பண்ணிட்டேன். வட்டி கொடுக்கறது பாவம், அவ்வளோதான். 2 பேர் கோவிச்சிட்டு போயிட்டான். என்னன்ட்டு அவர் என்ன வட்டி கொடுக்குற பற்றி பேசுகிறார். அதுக்காக வட்டி கொடுக்காம வாழ முடியுமா? எனக்கு கண்மானுடைய விரோதமாய் பிரசங்கி. ஏன்னா அந்த ஜனங்களுடைய அக்கிரமம் என் சன்னதிக்கு வந்து எட்டினது என்று. ஏன்னா 2:8 கொர்நேலியு செய்த தானங்களும் தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் இருந்தது. நீ நல்லது செஞ்சாலும் அங்கே நினைப்பூட்டும். இது அக்கிரமம் அவருடைய சன்னதியில் போய் நினைப்பூட்டுதலாக இருந்துச்சு. உடனே யோனா என்ன செய்து, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து. ஓடி போகும்படி எங்க ஓடுவ? எங்க ஓடுனாலும் அந்த காலத்துல ஒரு பழமொழி உண்டு, ஓந்தா எது வரைக்கும் ஓடும்? வேலி வரைக்கும். அவ்வளவுதான். இவரு தர்ஷீஷுக்கு போகிற கப்பல்
ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து அப்படின்னா என்ன, டிக்கெட் எடுத்து, அதான் நம்ம கூலி கொடுத்தோம்னா லஞ்சம் நினைச்சிடக்கூடாது, டிக்கெட் எடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். கப்பலில் அடித்தட்டிலே களைப்புடலே தூங்குவான். கப்பலில் அடித்தட்டிலே களைப்புடலே தூங்குவான். கதரும் சத்தம் கேட்டா கடல் புயல் அமர்த்துவான். கதரும் சத்தம் கேட்டா கடல் புயல் அமர்த்துவான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரு போதும் மறவாதே உண்மை பிதாயிருக்கு. உலகெல்ல குறை மகனே, உலகெல்ல குறை மகனே, உலகெல்ல குறை மகனே, உலகெல்ல குறை மகனே, உலகெல்ல குறை மகளே, உலகெல்ல குறை மகளே, உலகெல்ல குறை மகளே. யோனா நினைச்சது ஒண்ணு, அவருடைய சமூகத்தை விட்டு விலகி எங்க போயிடலாம், கப்பல்ல ஏறி ஓடி போயிடலாம். ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, நாம எதுல ஏறி ஓடினாலும் நம்ம நினைப்பு என்னதான் வரும், நம்ம கூட தான் வரும். வேகமாக குதிரையில் ஏறி போனாலும் சரி. லைக் சிலர் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா இடத்த விட்டு ஓடுறான். ஓடி என்ன பிரயோஜனம், நினப்பு என்ன தான் இருக்கும், கூடவே தான் இருக்கும். எவ்வளோ வேகமாக போகிறோமோ அவ்வளோ வேகமாக அது நம்மளை தொடர்ந்து வரும். ஓடுறது யாராக இருக்கணும், நீதிமொழிகள் 28:1 ஒருவனும் தொடராதிருந்த துன்மார்க்கம் தான் ஓடணும், ஆண்டவர்கிட்ட ஓடக்கூடாது. இங்கே அழகாக பார்க்கிறோம், அவர் விலகும்படி டிக்கெட் வாங்கி தர்ஷீசு போகிற கப்பலில் ஏறி என்ன செஞ்சாரு, ஏறினார். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். ஐயா விட்டுருவாரா, இவர் போய் கப்பலுக்குள்ள ஒளிஞ்சாப்ல. அவர் யாரு, வானத்தையும் பூமியையும் படைத்தவர். வானத்தை பூமி, வானாதி வானங்களிலே வெள்ளை சிம்மாசனத்திலே, வானாதி ஐயா வானாதி ஐயா வானாதி வானங்களிலே வெள்ளை சிம்மாசனத்திலே நாயாதிபதியாய் ராஜாதி ராஜன் எல்லேசர் வரப்போகிறார். நாயாதிபதியாய் ராஜாதி ராஜன் எல்லேசர் வரப்போகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரலோக ஐயா பரலோக, அந்த பரலோக புஸ்தகத்திலே என் பேரை எழுதி வைத்தாரே. பரலோக புஸ்தகத்திலே என் பேரை எழுதி வைத்தாரே. நானும் என் வீட்டாரும் தேவாதி தேவனை எப்போதும் ஸ்தோத்தரிப்போமே. நானும் என் வீட்டாரும் தேவாதி தேவனை எப்போதும் ஸ்தோத்தரிப்போமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா. அந்த பாலாதி பாதங்களிலே வெள்ளை சிம்மாசனத்திலே நியாயாதிபதியாய் ராஜாதி ராஜன் என்னேசர் வரப்போகிறார். நியாயாதிபதியாய் ராஜாதி ராஜன் என்னேசர் வரப்போகிறார். அவர் வரும்போது நியாயாதிபதி அவர் இனி இறக்கத்தோட எப்படி மனதுருக்கத்தோட வந்து நிற்க மாட்டார். அவர் கையில் என்ன இருக்கும்? தூற்றுக்கூடை அவர் கரத்தில் இருக்கிறது. களத்தை நன்றாய் பெருக்கி கோதுமை என்ன செய்வா? பதரையோ அக்கினியில சுட்டரிக்கிறவரா தான் வருவார். லூக்கா 12:49 படி அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே ஆமா எனக்கு கண்பார்ல. இவரு போய் கப்பலுக்குள்ள படுத்துக்கிட்டாப்ல ஒழிச்சுக்கிற முடியுமா? நம்ம நினைப்போம் அப்படிதான். போரையை பொதுக்கிட்டா இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பயம் வரும். ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, ஏய் பயமாக இருக்கும், தான் நான் பெரிய போர் வச்சுருக்கேன். அடேங்க அப்பா, போரையை பற்றி படுத்துக்கிட்டா ஒன்றும் வந்துடாது. சிலர் பார்த்தீங்கன்னா சரி பைபிளை தூக்கி என்ன செய்வாங்க? தலைமாட்டை வச்சுக்கிறது. சிலர் நெஞ்சுக்கு மேலே வச்சுக்கிறாங்க, சிலர் தலைக்குள்ளே வச்சுக்கிடுவான். அப்படி வச்சாப்புல தலையில் ஏறிடுமா? ஒன்றும் ஏறாது. நீ உட்கார்ந்து வாசிக்கணும், நேசிக்கணும், அப்போ தான் அதுக்குள்ளே வரும். இவர் போய் தனியாக படுத்த உடனே நினச்சிக்கிட்டா இனிமேல் பயம் இல்லைப்பா, கர்த்தர் நம்மளை ஆளை விட்டுட்டார். அவர் ஓடுனா உன்னை விரட்டி பிடிக்கவும் முடியும், அவரால் ஓடுறவனை பிடிச்சி உட்கார வைக்கவும் முடியும், உட்கார்ந்துருக்கிறவன் எழுந்து ஓட வைக்கவும் முடியும். ஏன்னா அவர் யார்? சர்வ வல்லவே, சாவை வென்றவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, உயிர்த்தெழுந்தா, நரகை ஜெயித்தெழுந்தா, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா. எழுந்தார் என்ற தோனி எங்கு கேட்குதே, எழுந்தார் என்ற தோனி எங்கு கேட்குதே, எங்கு கேட்குதே, பயத்தை நீக்குதே, ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, மொழியில் நுரைப்பட்டன, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தெரியாம போயிருமா? இவர் போய் கப்பலுக்குள்ள படுத்துக்கிட்டார். உடனே ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? சமுத்திரத்திலே பெருங்காற்றை வரவிட்டார். ஏன்னா சிலர் வெடி வச்சு நகட்டுவார். வச்சார்னா அவர் வைக்கிற வெடியில் எல்லாம் என்ன செய்யும்? அசையும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. கர்த்தர் சொன்னால் ஓடி போயிடக்கூடாது. இன்னைக்கு சிலர்லாம் சொல்றீங்க, ஊழியத்தை விட்டு ஓடிடலாமான்னு பார்க்குறேன். எங்கே ஓடுவீங்க? இல்லை எங்கே ஓடுவீங்க? எவ்வளோ தூரம் ஓட முடியும்? எங்கே சுற்றினாலும் கடைசியில் என்ன நிற்கும்? காம்பஸை பார்த்துருக்கீங்களா? காம்பஸில் 2 பக்கம் முனி விரிஞ்சிருக்கும், ஆனால் மேலே எங்கே இருக்கும்? இணைஞ்சிருக்கும். சுற்றி சுற்றி வந்தாலும் அதில் தான் என்ன செய்யும்? இணைஞ்சிருக்கு. நீ கர்த்தரை விட்டு எங்கேயும் ஓட முடியாது. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களிலே ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று சொல்லுகிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்க ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்றீங்களா? இது தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, எங்கள் சபைக்கு எப்பமா டைம் இருந்தால் வாங்க.
தங்குறது கூட நீ இடம் இன்னொரு ரூம் கட்டணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும், முடியாமல் இருக்குது. உள்ளே தங்கியிருக்கிறவங்க நெருக்கடியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 கண்ணு தெரியாமல் எல்லாரும் கைவிட்டு இப்படிப்பட்ட மக்களுக்காக வைத்திருக்கிறோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் இந்த பார்வையற்ற மக்கள் சபையில் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு உடை கொடுக்க உதவலாம், எத்தனையோ உதவிகளை செய்வதற்கு வழி உண்டு. நீங்கள் என்கிட்ட கேளுங்க சொல்கிறேன். ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது. எப்படி பிரதர் நாங்கள் உதவ? இதில் 2 நம்பர் உண்டு, ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, கணக்கு வைக்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிமுறை சொல்கிறேன். தபால் அனுப்புகிறவங்களுக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன், 36 35 80 38 89 63, 36 35 38 89 63. இது வழியாக நீங்கள் பணம் கட்டாமல் அந்த அக்கௌண்ட்டில் பணம் கட்டலாம். மணி ஆர்டர் கமிஷன் வேண்டியதில்லை. நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் அல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஒருவேளை நாங்கள் நினச்சிக்கிறோம் எங்காவது ஓடிட்டா நிம்மதி வந்துடும், சந்தோஷம் வந்துடும், சமாதானம் வந்துடும். உங்களுடைய சமூகத்தோடு நாங்கள் எங்கே ஓட முடியும் சுவாமி? அடித்தா பிள்ளை தாயிட்ட திரும்ப தாயிட்ட தான் ஓடி வரும். தாயும் தகப்பனும் நீயே, கல்வி தந்துதவும் குரு நீயே, நோயு தவிர் வைத்தியர் நீயே என்று சொல்லுகிற உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலே ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கிற காரியங்களை கர்த்தர் அறிவீர் சுவாமி. மனுஷன் பார்ப்பது முகத்தை, நீர் பார்ப்பது இருதயத்தை. ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் மாறட்டும். கடன் பாரத்தினாலே ஒளிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கடனை அடைத்து வெளியே கொண்டுவதற்கு வழியை திறந்து கொடும். அவமானத்தினாலே, நிந்தையினாலே, நோயின் கொடுமையினாலே ஒளிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து வெளியே கொண்டு வார். அன்றைக்கு எலியாவை போல பயத்தினாலே ஒளிந்து கொண்டிருந்தானே கெவியிலே, அவனை எடுத்து பயன்படுத்தின கர்த்தர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்து. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் கண்ணீர் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.